நான் நினைக்கல அப்படி எனக்கு சர்ப்ரைஸ் வரும். அப்படி ஒன்றும் சந்தேகப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அண்ணா சுவிஸ்ல தீபா பார்த்தேன். யோகன் கனடாவிலே அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை காணேன். எனக்கு ரவிதான் சொல்றேன், ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எந்த கொண்டாட்டம் எல்லாத்துக்கும் கட்டணமாக வருகிறது. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? சிவலிங்கம். எத்தனை வயது? 63. சரி, 63வது வயசுல இன்னைக்கு வெற்றிகரமா தாண்டுறீங்க. நான் நினைக்கல அப்படி எனக்கு சர்ப்ரைஸ் வரும். சரி, சர்ப்ரைஸ் வரும்னு நினைக்கல. யார்கிட்ட வந்திருக்கின்றதா இப்போ பேர்? இன்னைக்கு என்ன மெச்சான் ரவி குடும்பத்தாட. ரவி குடும்பமா? இப்போ புலனி சர்ப்ரைஸ் அவர் அனுப்பினு சொன்னோன்னே அவரையே சொல்லக்கூடாது. அவங்களே நிறைய உறவுகள் கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம அவர் தான் முதல்ல நம்பிக்கை. ஆனா அவங்களுக்கு வேற அனுப்பி இருக்கிறாங்க. எங்களுக்கு மகள் இல்லாட்டி பிள்ளையார். எத்தனை பிள்ளைகள்? 2 மகன் ஒரு மகள். வேற இடத்துல நம்பிக்கை. சரி, நீங்க பிரான்ஸ்ல இல்ல, ஜெர்மனில இருந்து வந்திருக்கீங்க. ஜெர்மனில இருந்து அனுப்பியிருக்காங்க. சரி, மகளா இருக்கு. மகளா? தனியா மகளும் மெச்சான்னு சொல்லக்கூடாது. நிறைய உறவுகள் இருக்குது. கடல் கடந்து கூட வந்திருக்கலாம். ஸ்ரீலங்கா, ஜெர்மன், சுவிஸ், லண்டன் சொல்லி நிறைய நாடுகள் இருக்குது. நிறைய உறவுகள் இருப்பாங்க. சரி, அம்மா சொல்லுங்க, உங்க கணவருக்காக இந்த சர்ப்ரைஸா இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பி இருக்காங்க? அண்ணா சுவிஸ்ல தீபா பார்த்தேன். நிறைய இருக்கலாம். யோகன் கனடாவிலே யார் அவங்க? எங்க ரவுண்ட் அவுட் சகோதரன். சரி, நிறைய சொல்லிட்டு போறீங்க. இருக்கிற குழந்தையோட உங்களுக்கு வந்திருக்க முதலாவது கிஃப்ட பார்ப்போம். மிக்கிக்கு வந்து முதலாவது வந்திருக்க ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் வாங்கி கொள்ளுங்க. ரொம்பவே தாரமா இருக்கு. வாங்கி கொள்ளுங்க. சரி, சொல்லுங்க. உங்களுக்கு பிறந்த நாளைக்கு ஸ்பெஷலா 63 ஆயிடுச்சு. கேக் வந்திருக்கு. அதோட நல்லா சிறப்பா இருக்கும்னு சொல்லி புதுசா அனுப்பி இருக்காங்க. யார் அனுப்பி இருக்காங்க? ரவிதான் 100%. ஆனா அவருக்கு சிலருடைய திருமண வாழ்க்கைக்கு முற்பட்டார்கள் வந்திருக்குமா? திருமண வாழ்க்கைக்கு முன்னாக லைஃப்ல சம்பந்தப்பட்ட லேடிஸ் வந்திருக்குமா? அப்படியா? இதுவரைக்கும் இல்லை. அப்படி திருமணமாக 31 வருஷம். 31 வருஷத்துக்கு மேலே ஸ்ரீலங்கா வந்திருக்குமா? நினைவுகள் மறக்காது இல்லையா? இல்லை இல்லை, 100% வாங்கி சொல்லலாம். அப்படி ஒன்றும் இல்லை. 40 வருஷமா. சரி, அப்ப வெளிநாட்டுக்கு வெளியே நீங்க திருமணத்துக்கு போகல. அப்ப வெளிநாட்டுல இல்லையா? இல்லை கடைசி வரைக்கும் இல்லை. கடைசி வரைக்கும் இல்லை. சரி, இந்த கிஃப்ட்ல எதிர்பார்க்கிறீங்க? இது உடுப்பு. உடுப்பா? கிஃப்ட் அனுப்பினாலே சொல்றாங்களா உடுப்பு எல்லாம் வாங்கி தருவாங்கன்னு சொல்லி? ஐயோ, நாங்கள் எல்லாரும் அதாவது அவ்வளோ என்ன செய்ய போறீங்க? இல்லாட்ட சொல்லாம போயிருக்குமா? உங்களை காப்பாற்றல. ஜி அது நல்ல சொல்லத்தான் நம்ம நாட்டுதான் போயிருக்காங்க. சரி, எவ்வளவு பாருங்க இருக்கிறது சொல்லி. சரி, நீங்க சொன்ன மாதிரி உடுப்பு வந்திருக்கேன். எங்களுக்கு ஒரு டவுட் வருது. சில அனுப்பினாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க போறது. சரி, எனக்கு ஒரு பிடிச்சிருக்கா? அந்த சைஸ்ல ஒரு மையில வந்து செக் பண்ணி பாருங்க. அப்ப சரியா வந்திருக்கா? இப்பத்த அளவு கூட தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப இப்ப கூட உடம்புல இருக்காங்க. ஐயோ, என்ன வருது? அப்படி ஒன்றும் சந்தேகப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. சந்தேகப்படுற மாதிரி இல்லையா? கடைசி வரைக்கும் சந்தோஷத்துக்காக கடைசி வரைக்கும்
சரி ரொம்ப சிரிப்பா சிரிப்போட இந்த கிஃப்ட் ஏற்றுக்கொள்வீங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை காணேன். அது உங்க இருப்பாங்க. அவள் மௌசா தங்கச்சி அம்மா மனுஷா இல்ல மனுஷாவா யார் அவங்க? மகள் மகள் மகளா? எங்க இருக்காங்க? ஏவன் வேற யார் அனுப்பியிருக்காங்க? வெளியே வச்சுப்பாங்க. லாஸ்டா அவங்களுக்காக ஒரு சாங் சொல்லணும். அதுக்காக ஒரே மாட்டிக்கொள்ள கூடாது. ஆனா அனுப்பினாக்களே மகள் நிற்பாங்க. சரியா சொல்லி மதுசாலா மதுசாரா வேற யாருமே இல்லை. இல்ல நூறு இல்லை. ஆனா அவங்களுக்கு வேலை இல்லை. சரி இந்த கிஃப்ட் இந்த மண்டபத்துல இருந்து வந்திருக்குது. அது பிரான்ஸ் நாட்டில இருந்து வந்திருக்குது. உங்களுக்கு லாஸ்டா தரம் வடிவம் வச்சு பாருங்க. மண்டபத்தை வடிவா சுத்தி பாருங்க. யார் அனுப்பி இருப்பாங்க? என்ன புரிய சொல்றீங்க? மச்சான் சொல்றீங்க. யாரை எடுத்துக்கிறதா யோசிக்கிறீங்களா? ரவி மச்சான் என் மச்சான் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? அதுக்காக மச்சான் பிள்ளைங்க போயிட்டுக்கா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக எந்த கொண்டாட்டம் எல்லாருக்கும் கட்டணமாக வருவது. சரி தட்டாம நல்ல உருவம் பரவாயில்ல. சரி நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க. ரெண்டாவது முறைக்காக நாங்க கொஞ்சம் கதை எடுத்து பார்க்க ரெண்டாவது பழைய விஷயங்களே சொல்லுவீங்கன்னு பார்க்க ரொம்ப மில்லியா எடுத்தீங்க. தப்புட்டீங்க. சொன்னா மாட்டிருப்பீங்க. சரி உங்களுக்காக இந்த பிள்ளைங்க பிறந்தநாளை கொண்டாடுற நேரத்துல மச்சான் அத்தானை வந்து வாழ்க்கணும்னு சொல்லி உங்களுடைய ரவி மச்சான் தான் அனுப்பியிருக்கிறேன். சந்தோஷமா? சந்தோஷம். சரி மச்சான் கொடுக்கலாம். சரி அப்புறம் உங்க மச்சானுக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்காக இந்த பெட்டி எல்லாம் ரெடி பண்ணிருக்காரு. இப்ப உலகத்துக்குனால வித்தியாசமா பிறந்தநாளை பிரான்ஸ்ல அன்று மட்டும்தானா? சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை பாசம் நட்பு எல்லாமே நடிச்சு நிலைக்கணும்னு சொல்லி நாங்களும் பார்த்தோம். உங்களுடைய 63வது பிறந்தநாள எம்ஆர் சர்ப்ரைசிங் கொண்டாடுறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களுடைய பிறந்தநாள்ல நீங்க இருக்கிற மகிழ்ச்சியோட காலத்தோடு இருக்கணும்னு சொல்லி எம்ஆர் சர்ப்ரைசிங் சார்பாகவும் உங்களுடைய மச்சான் பாரிஸ் குடும்பம் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் லப்பான் சார்பாகவும் தொங்கட் சார்பாகவும் நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மிக மிக நன்றி.